Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. அரசியல் விமர்சகர் திரு ஜேவி ஸ்ரீராமன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், வெரி குட் மார்னிங் சார். இப்போ ராஜ்யசபா போட்டிக்கான அந்த வேட்பாளர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இல்லையா? இது கூட்டணி தாவேக தலைமையில் இதில் விசிக ஐயுஎம் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இவருடைய பதிவு எதை உணர்த்துது? ஏன்னா சம்பந்தப்பட்ட கட்சிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலைங்கும் போது இவரோட பதிவு உறுதியானதா? அதாவது உறுதியா வந்தாங்க. ஏன்னா இப்ப தாவேகாவுடைய மந்திரி சபையில காங்கிரஸ் இடம்பெற்றிருக்காங்க, ஐயுஎம்எல் இடம்பெற்றிருக்காங்க, விசிக இடம்பெற்றிருக்காங்க, சிபிஐஎம்மும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இது கூட்டணி தானே. இவ்வளவு நாள் ஒரு மாசமா கூட்டணி இல்ல, நாங்க கூட்டணியில திமுகவோட இருக்கோம், விசிக தலைவர் சொன்னது சொல்றேன். ஆனா இங்க நாங்க கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுனால இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா யதார்த்த உண்மை என்னன்னா, இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதுதான் உண்மை. தாவேகா, காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் ஒன்னும் சேர்த்து போனா சிபிஎம் பத்தி சொல்லிருக்காருன்னு பாக்கணும். அது என்ன சொல்லிருக்காரு தெரியல எனக்கு. ஓகே, அவங்க கூட வந்துருவாங்க இந்த பக்கம். சோ அப்படிங்கிற பட்சத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தனிமைப்படுத்திருக்கிறது. அதுதான் உண்மை. இப்போ சார், நம்ம முன்னாடி கூட கேட்டோம், அதாவது விசிக இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது திரும்ப அவருடைய தரப்புல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஐயுஎம்எல் மற்ற கட்சிகள் எல்லாமே ஆதரவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும்ல சார்? அவங்க இன்னும் சொல்லாம இருக்கிறதுக்கான இந்த ஒரு நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்லாம இருக்கிறது நீங்க மந்திரி சபையில இடம் பெறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் தமிழக வெற்றி கழகம் பயணிச்சிட்டு இருக்கு. அதாவது நான் சொல்றது கொள்கைகள் அல்ல, எல்லா கொள்கைகள்லயும் திராவிட முன்னேற்றத்தினுடைய கொள்கைகள் தான் தாவேகாவுடைய கொள்கைகள். ஆனா தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி அப்படின்னு தான் தொடர்ந்து முதல்வர் பேசுறாரு. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகத்தான் தமிழக வெற்றி கழகம் செயல்பாடு பண்ணுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இன்னைக்கு தாவேகானாலதான் ஒரு 4 வயசு பையன் கூட ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றான். அப்படிங்கிற அளவு கொண்டு வச்சிருக்கு தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனோ இல்லைன்னா ஐயுஎம்எல்ஓ நாங்க மந்திரி சபையில இடம் பெற்றிருக்கோம், ஆனா திமுகவோட கூட்டணியில் இருக்கோம்னு சொன்னா அது நகைப்புக்குரியது இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சோ அதனால பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரோ அதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். இந்த கேள்வியை தான் நீங்கெல்லாம் விசிகா கிட்ட கேட்கணும். பத்திரிகையாளர்கள் விசிகா கிட்ட ஐயுஎம்எல் கிட்டையும் கேட்கணும். ஏங்க நீங்க கூட்டணியில இருக்கீங்க, சரி மந்திரி சபை அமையணுங்கிறதுக்காக கூட்டணியில வந்திருக்கீங்க. ஆனா மந்திரி சபை அமையணும்னு இந்த நீங்க கூட்டணியில இருக்கீங்க. சோ அரசு கூட்டணி வேற, அரசியல் கூட்டணி வேறயா? திரும்ப அவர்கிட்ட கேட்கும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, கட்சியினுடைய நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிற மாதிரி தானே அவர் சொல்றாரு. எந்த கட்சியினுடைய நலனை பார்த்து எடுக்கப்பட்ட முடிவு? அவங்க கட்சியோட நலனை பார்த்து தானே. அதாவது விசிகாங்கிற கட்சியினுடைய நலத்தை பார்த்து தானே. அப்படின்னா விசிகாவுடைய கட்சியினுடைய நலன் என்ன? கூட்டணியில தாவேகாவோட இருக்கிறது அவங்களுடைய நன்மை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக திரும்பி அவங்க திமுகவோட நாங்க இருக்கோம், திமுகவோட இருக்கோம்னு நாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் தாவேகாவோட மந்திரி சபையில் இடம் பெறணும். இதே ஒரு கான்ட்ரடிக்டரி இல்லைங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ரொம்ப தப்பான அரசியல். ஏன்னா இந்த அரசியல் இப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, 1996 98 வரைக்கும் இந்த தேவகோடா ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட் இருக்கும்ல, அப்ப பிரமோத் மகாஜன் ஒரு வாட்டி சொல்லுவாரு, இவங்க நாங்க தான் இருக்கிறதுலே நம்பர் 1 பார்ட்டி, ஆனா நாங்க எதிர்கட்சியில இருக்கோம். இவங்க நம்பர் 2 பார்ட்டி, இந்த கவர்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க, ஆனா வெளில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. இந்த நம்பர் 3 கட்சி வெளில இருக்கும், ஆனா பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். அப்படி ஏதோ சொதப்பு ஒரு பெரிய காமெடியே நடக்கும். அந்த மாதிரி நடக்குது. நீங்க உண்மையிலேயே தாவேகாவோட கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா? கேள்வி நம்பர் 1 திருமாவளவன் கிட்ட. கேள்வி நம்பர் 2, தாவேகாவோட கூட்டணியில் இருக்கீங்கன்னா நீங்க திமுக கூட்டணியில உண்மை இருக்கீங்களா? 2 கூட்டணியுமே சேர்ந்து இருக்க முடியாது. கேள்வி நம்பர் 3, இந்தியா கூட்டணியில இன்னைக்கு மீட்டிங்க்கு திராவிட முன்னேற்ற கழகம் 8ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்களா? நீங்களும் போறீங்களா? நீங்களும் போக மாட்டீங்களா? நீங்க திமுக நிலைப்பாடு எடுக்கிறீங்களா இல்லைன்னா வேற நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? இதெல்லாம் தான் கேள்வி. இந்த கேள்விகளுக்கு யார் பதில் கொடுக்க போறாங்க? ஓகே.
என்கிட்ட பதில் வராது. என்கிட்ட பதில் வருதுன்னா என்ன சொல்லுவாங்க, தாவேக கூட்டம் தான் இருக்காங்க. என்கிட்ட நீங்க பதில் எதிர்பார்த்தீங்கன்னா, ஏன்னா மந்திரி சபையில் என்னைக்கு இணைஞ்சிட்டீங்களோ அன்னைக்கு அந்த கூட்டணி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம்ல. சோ இப்ப லோக்கல் பாடி எலெக்ஷன் நாளைக்கு நடந்ததுன்னா, இல்ல பை எலெக்ஷன் நடக்குது நாளைக்கு, திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அதுக்கப்புறம் மதுராந்தகம், இந்த இடத்தெல்லாம் வந்து உங்களுக்கு அம்பாசமுத்திரம் இங்கெல்லாம் நாளைக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தல்ல விசிகா மதுராந்தகத்துல ஸ்பெசிபிக்கா மதுராந்தகத்துல அவங்க ஏரியா முக்கியமான ஏரியா. விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா? இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும் கிளியர் கட்டா. இன்ஃபேக்ட் இந்த ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் திருமாவளவனிடம் கேட்க வேண்டும். மதுராந்தகத்தில் வரப்போகிற இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எந்த கூட்டணியை எந்த கட்சியை ஆதரிக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்குமா, தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்குமா? காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை தான் ஆதரிக்க போது முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே ஐவிஎம் கிட்ட விசி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, அதுக்கு பதில் கிடைக்கும். நன்றி. என்னை பொறுத்த மட்டும் அவங்க தாவேகாவை ஆதரிப்பாங்க. ஓகே ஓகே, பார்ப்போம் சார். நன்றி இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தாவேக தலைமையில புதிய கூட்டணின்னு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பதிவு என்ன உணர்த்துது அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சோம். கருத்துக்கள் எல்லாமே அவங்க விசிக யுஎம்எல் எல்லாருமே தாவேக கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா வெளிப்படையா சொல்றதுக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது எப்போ வரும்னு தெரியலன்றத கருத்துக்கள் மூலயமா பத்திரிகையாளர்கள் பதிவு செஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து தாவேக தலைமையில சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காரு ராஜ்யசபா சீட்டுக்கான வேட்பாளரா முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.